எனக்காக அங்க ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கு. இந்த சின்ன வயசுல எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கணும்? எவ்வளவு சாவு, எவ்வளவு ரத்தம், எவ்வளவு அடி. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நானும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்த சாதாரணமான பையன்தான். எந்த கவலையும் இல்லாம, இந்த பிரச்சனையும் தெரியாம மனசு ஃபுல்லா வெக்க கட்டி பறந்த நாட்கள். இதான் எங்க அப்பா சேதுபதி. எல்லாருக்கும் அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடபிள்யூடியில் கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன். இதான் எங்க அம்மா தெய்வானு. சரியான டிவி பைத்தியம். ஒரு சீரியல் விடாது. சீரியல் ஏதாவது சந்தோஷமான சீன் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். ஏதாவது சோகமான சீன் வந்துச்சு. இதான் எங்க வீடு. எல்லார் வீட்லயும் ஒரு ஆசை கனவு இருக்கிற மாதிரி எங்க வீட்லயும் ஒரு ஆசை கனவு இருந்துச்சு. அது என்னை பத்தின ஆசை, என்னை பத்தின கனவு. எங்க அப்பா வெறும் SSLC வரைக்கும் தான் படிச்சிருந்தார். அதனால என்னை இன்ஜினியர் ஆக்கி அவர் வேலை செய்யற ஆபீஸ்லயே சுப்ரீம் போஸ்ட்ல உட்கார வச்சு பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனா என் பிரச்சனை, எனக்கு படிப்பே சுத்தமா வராது. இன்னைக்கு கூட மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போனா கண்டிப்பா செருப்படி தான் விழுவும். அப்புறம் எங்க போன? இவ்வளவு நேரம் வாங்கி வராம இருக்கேன். டேய், மார்க்ஷீட் எதுவும் கொடுத்தாங்களாடா? ஆமாமா. அதான் இவனை தேடி திரியறதே எனக்கு வேலையா போச்சு. இப்படிதான் எங்க அம்மா என்ன அரை மணி நேரம் காணனாலும் ஒரு முழுக்க தேடி தெரிவாங்க. டெய்லி இவனை தேட வேண்டியதா இருக்கு. ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒரு சினிமா பார்க்க முடியல, ஒரு நல்லது கிடக்காது போக முடியுதா? இன்னைக்கு வரட்டும் அவரு. நீ பாட்டு ஏதாவது இதுன்னு சொல்லி அவர் வந்து திட்டினாருன்னு வை. அப்புறம் வீட்டு விட்டு ஓடி போயிருவேன். ஜாக்கிரதை. எங்க போவ நாயே? 4 நாள் சுத்தி தெரிஞ்சுட்டு சாப்பாடுக்கு வழி இல்லைன்னா இங்கதான் வந்து நிக்கணும், தெரியும்ல? நான் ஏன் இங்க வந்து நிக்கிறேன்? நான் போய் சேர்றதே ஒரு ஹோட்டல் கடையில வேலைக்கு சேர்ந்துக்குவேன். அங்கேயே சப்ளையரா இருந்து அப்படியே மேனேஜர் ஆகி ஒழுக்கமா தொழில் கத்துட்டு நம்ம தேவைக்கோட்டிலே வந்து ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறேன் இல்லையா பார். போறம்பாக்கு நாய். நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து செலவுக்கு கையில காசையும் கொடுத்து கடனை உடனே வாங்கி நான் இன்ஜினியர் படிக்க வைக்கலாம்னா ஹோட்டல் வைக்கிறான். நம்மள ஹோட்டலு இப்படியே ஆடுறான். ஆடிக்கிட்டே இரு. அந்த கோலங்களை வர்ற ஆதி மாதிரியே ஆக போறியா இல்லையான்னு பாரு. ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டேன். 1 மணி நேரத்துக்கு 10 போன் பண்றேன். நீங்க நிம்மதியா இருங்க. நான் உங்க மகனோட போராடிக்கிட்டே இருக்கேன். முதல்ல அந்த டிவி கிளம்பி நிப்பாட்டு. ஒரே அழுக. எல்லாம் வீட்டுக்குள்ள வர மாதிரியே இருக்கு. நான் டிவி பாக்குறதா தெரியுதாக்கேன். உங்க மகன் எங்க சுத்திட்டு வந்தான்னு கேளுங்க. இன்னைக்கு மார்க் ஷீட் வேற கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. வந்தா படிக்க மாட்டானா? அவனுக்கு தான் வரலன்னு ஆயிப்போச்சு. அவனை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு, நீ பெரிய IAS, நான் IPS, இதுல அவன் படிக்கலன்னு ஒத்தப்படுது. எங்க அப்பா ஒரு தற்கொலை, நான் ஒரு SSLC வரைக்கும் வந்தேன். அவன் டிகிரி படிச்சா போதும். அவன் பிள்ளையோ பேரனோ இன்ஜினியரிங் படிச்சு போறானுங்க. என்ன ஒரு ஆசை, அவன் இன்ஜினியரிங் படிச்சானா நம்ம ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் வாங்கி போராட்டலான்னு பார்த்தேன். அவனால முடியல. படிக்கலன்னு அவனை போட்டு தொந்தரவு பண்ணாத. நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாப்பா? முதல்ல இருந்தது, இப்பெல்லாம் இல்லடா. உன்னால என்ன முடியுமோ அதை படி. இல்லப்பா, நான் படிக்கிறேன்ப்பா. ஆனா அந்த மேக்ஸ் தான் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. அந்த கர்மத்துல 4 தடவை ஃபெயில் ஆகடா, எல்லாம் சரியா போகும். படிப்பு வரலன்னா 4 கொட்டு கொட்டி படிக்க வைக்கிறத விட்டுப்புட்டு புத்திமதிய பாரு. சேதுபதி, எங்க குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னா அதான் கிளம்பி வந்தேன். அப்படியா? வீட்ல எல்லாரும் நல்லா நல்லா இருக்காங்க? இருக்கமா, நல்லா இருக்கு. பேசிக்கிட்டுங்க. சரி, சரி. என்ன பையன் எப்படி படிக்கிறா? சுமாரா தான் படிக்கிறான். இல்ல, இனிமே நான் நல்லா படிப்பேன். அப்படியா? கதிர் வந்திருக்காப்ல. நீ ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னல, வாங்கி வா போ. எல்லார் வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்க வீட்லயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த கதிர் ரொம்ப மோசமான ஆள். ஊரே பார்த்து பயப்படும். ஒரு நாள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஜாகிர் பையன், அவருக்கும் இந்த கதிருக்கும் ஏதோ பிரச்சனை. நடு ரோட்ல கத்தி வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. அப்பா தான் கண்ணில் பார்த்த சாட்சி. இல்லண்ணா, 10-15 வருஷமா பழகிருக்கோம். ஒண்ணு மண்ணா வேலை பார்த்துருக்கோம். கண்ணில் வேற பார்த்துட்டேன்.
எப்படின்னா போய் சொல்றது தப்பு இல்ல? தப்புதான். ஆனா அவங்க தப்பான ஆளா இருக்காங்கல்ல. நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே, எப்படின்னா சொல்ல முடியும்? சரி, பார்த்து இருந்துக்குங்க. வரமா, மழை வர மாதிரி இருக்கு, பார்த்துப்போம். இந்த 6 மாசமா அப்பப்ப வந்து மிரட்டுவாங்க. அது மாதிரி தான் இதுவும் நினைச்சேன். ஆனா என்னாச்சு? ஒத்து வர மாட்டேங்கிறாரு அவரு. புரியல அவனுக்கு? புரியல? என்ன பண்ணுவான்? கோர்ட்ல ஃபைனை கட்டி போயிட்டே இருப்பேன். ஆமா ஒரே நாள்ல மொத்தமா எல்லாம் தொடச்சு விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. என்ன 1/2 மணி நேரம் காணனாலும் தேடுறதுக்கு எங்க அம்மாவும் இல்லை. என்ன படின்னு சொல்றதுக்கோ படிக்க வேணாம்னு சொல்றதுக்கோ எங்க அப்பாவும் இல்லை. மொத்த ஊர் நின்று வேடிக்கை பார்த்துச்சு. ஆனா யாரும் எதுவும் கேட்கல. ஏன்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு. வசிக்குதா? வசிக்கும் வசிக்கும். 2 நாள்ல அப்படியே சுண்டி இருக்கும் வயிறெல்லாம். ஓ, வீட்டுக்கு போய் உங்க அப்பா போட்டோ இருந்தா எடுத்து வச்சு கேளு, ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேளு. போ. அண்ணா கத்தி வச்சிருக்கானே. ஏய் என்ன புறா? வாரத்துக்கு நான் இருப்பேன். தேருக்கு பணம் போடு. என்னாச்சுண்ணே? இந்த பயா கத்தில குத்திட்டான். போலீஸ் என்கொயரி இருக்கா? சரி, 15 நாள் ரிமாண்ட். ஜெயில் இந்த 19 வயசுல பார்க்கக்கூடாத இடம், பழகக்கூடாத மனிதர்கள். என் லைஃப்ல எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு தேதி 15. என் காலேஜில் நான் ஃபுட்பால்ல ஜெயிச்சதுக்கு என் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. என் வாழ்க்கை என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு.